நாங்கள் இந்த வீக் திருப்பதி போயிருந்தோம். ஸோ அங்கே இருந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே சொல்கிறேன். நடந்து போகிறதுக்கான டிக்கெட் கிடச்சிச்சு. லைக் நாங்கள் பஸ் புக் பெங்களூர்லேருந்து திருப்பதி போயிட்டோம். மிட் நைட் இல்லை 3:30க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஆட்டோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த டிக்கெட் கவுண்டர் போகிறதுக்கு 150 சார்ஜஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து நம்ம அந்த படிக்கு போவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 600 ப்ளஸ் ஆச்சு. அங்கே போய் பார்த்தா இயற்கை சூழலில் இவ்வளோ மலைகளில் நிறைய அடர்த்தியான மரங்களோட ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம முருகன் மலை மாதிரி தான் இருக்கும், இப்போ ஏறிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஸ்டெப்ஸை மேலே பார்த்தா என்னால் ஏறவே முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு ஸ்டெப்பை தாண்டுறது தான் என்னோடய இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்காமலே அப்படியே ஏறிட்டே இருந்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம். அங்கே 7 o'clockே ரீச் ஆகிட்டோம். பட் வந்து என்ன பண்ணாங்கன்னா 7 to 10 o'clock வரைக்கும் அந்த ஒரு பிளேஸில் எல்லா பீப்புள்ஸையும் உட்கார வச்சிட்டாங்க. அந்த கேட்டு பார்த்திங்கன்னா இத்துளியூண்டு இருக்குது. இப்போ நிஜமாவே நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பீப்புள் வந்து இப்படியே புஷ் பண்ணி போகிறது. நம்ம நிஜமாவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அந்த டக்குன்னு அந்த கயிறை எடுத்து விட்ட உடனே அந்த ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்குள்ளே எல்லோரும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓடுறாங்க. நான் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் லேக் ஆனால் கண்டிப்பாக ஸ்டாம்பிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃபோன் கேம்ஸ் இருக்குல்லங்க, டெம்பிள் ரன் அந்த மாதிரி செக்ஷனாக உள்ளே ஓடிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? இதில் யாரும் குறை சொல்கிறதுக்கானது இதில். மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும், எதுக்கு இப்படி தள்ளணும், இப்படி அடிச்சு பிடிச்சி போகணும்னு. அதெல்லாம் ஒரு நல்ல பல்கான ஒரு மேல் பர்சன் வந்து அப்படின்னு நசுக்குன்னு எனக்கு கை கால்லாம் ஒழுங்காக வந்துருமா அப்படி தான் நினச்சேன் நான். என்னோடய ஜேர்னி காலையில் 3 o'clockே ஆரம்பிச்சிச்சு. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு பெருமாள் பார்க்குறதுக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம். அந்த பெருமாள் பார்க்குற இடத்துல நிறைய பேர் வந்து லேடிஸ் இருக்காங்க. நல்லா நான் வந்து என்னால் பார்க்க முடியும், ஏன்னா நான் ஹைட் வேறு கம்மியாக இருக்கேன். என்னால் பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் தள்ளுன்னு தள்ளுறாங்க. ஓம் நமோ நாராயணான்னு கூட சொல்ல முடியல. கண்ணை இப்படி விழிச்சு இப்படி பார்க்க முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த ஒரு செகண்ட் சாமி பார்த்தோன்னே ஓகே, நம்ம இவ்வளோ கஷ்டமான ஜேர்னி வந்திருக்கோம், அதில் ஹாப்பின்னு ஃபீல் பண்ண முடியுது. பட் ஏன் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக புஷ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு செகண்ட் தாங்க, ஒரே ஒரு பிளிங்க் செகண்ட் தான் நல்லா சாமியை பார்க்க முடிஞ்சிச்சு. இவ்வளோ விஷயம் இருந்தாலும் என்னை இன்னும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெயின்டெனபிளாக இருந்துச்சு. அவ்வளோ பேடாக எதுவும் இல்லை. அங்கே வெளியே வந்து சாமி பார்த்துட்டு வந்தோடனே அந்த தூண்கள் எல்லாம் தமிழ் லெட்டர்ஸ் எழுதிருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.